புடலங்கால ஒரு மசாலு வாங்க பார்த்துடலாம். மேலே இருக்கிற அந்த ஒயிட்டை எல்லாமே நல்லா சீவல் வச்சு சீவி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மசாலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக எடுத்துருக்கிறேன். அதே நீளவாக்கில் வெட்டி வச்சுக்கிட்டேன். 2 பெரிய சைஸு தக்காளி பாருங்க. காயை நல்லா வெட்டி எடுத்து உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பெரிய சைஸாக வெட்டி இருக்கிறேன். நல்லா டிஸ்பிளேயில் தெரியணுன்றதுக்காக நான் பெருசாக வெட்டி இருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சின்னதாக வெட்டிக்கலாம். இதை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சு நல்லா சூடு வந்தவுடனே எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு. நான் இந்த தாளிப்புக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி இப்படி சேர்த்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கண்ணாடி பதத்துக்கு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு நிமிஷத்துக்கு வணங்கினா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற புடலங்காவை போட்டு வறுத்துக்கலாம். புடலங்காய் நல்லா எண்ணெயிலே வறுபட்டு வரணும். எண்ணெயிலே வெந்து வரணும். ஒரு 4 நிமிஷம் போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வெந்து வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா சேர்த்து கலந்து கொடுத்து நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் அரவை சேர்த்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை மூடி தேங்காய் பூ சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூனு மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதோட உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் பொடியும் சேர்த்து கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டு நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி அளவு கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மசால் திக்னஸ் கிடைக்கும். அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக மீடியமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வேர்க்கடலை போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா கெட்டியாக திக்னஸ் ஆயிரும். நல்லா கொதிச்சு வெளியே வரும்போது பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கொத்தமல்லி இலையை நல்லா வெட்டி அது மேலே தூவி இறக்கிக்கோங்க. மசாலா ரெடி. புடலங்காய் மசால் ரெடி.